Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கசகசன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து வீடு மாற்றக்கூடாது அப்படிலாம் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆமாம், நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் தான். அந்த வீடு பார்த்துருப்பீங்க, சிங்கிள் பெட்ரூம் தான். 5வது மாதம் வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து எங்கள் கூட வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வந்து என்னை பார்த்துக்கிறக்காக இங்கே வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க கட்டில் தான் படுப்பாங்கன்னவும் ஹாலில் வந்து அவங்களோட திங்ஸு, அவங்களோட கட்டில் அப்படியே ஃபுல்லாக இதாகிடுச்சு. பெட்ரூமில் மட்டும்தான் நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் அம்மாவாக இருக்கட்டும், அத்தை எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் நிறையா பேர் வந்து வீட்டில் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ் பத்தாமல் போயிடுச்சு. ஆமாம், நிறைய பேர் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சரே நிறையா பேர் வந்து நம்ம வீட்டில் பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக உட்கார்றக்கே இடம் இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு வீடு. கல்யாணம் பண்ண புதுசுல நமக்கு அது பெருசா இருந்துச்சு, அது கரெக்டா இருந்துச்சு. 2 பேர் அப்படிங்கிறப்போ கரெக்டா இருந்துச்சு. இப்ப குழந்தைன்னா கூட அந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க 3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பாட்டி அப்புறம் வராங்க போறாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா பார்ப்பாங்கல்ல நிறைய பேர். அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி, குட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வீடு காலி பண்ணலாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காலி பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஏன்னா நடுவுலயே காலி பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் சரி என்ன ரீசன் சொல்லிட்டு நாங்க வந்து ரீசன் கிளியரா சொல்றேன். அது கரெக்ட் இல்லையா நீங்களே சொல்லுங்க. அதாவது இப்போ மாசமா இருக்க டைம்ல நீங்க வீடு காலி பண்ணீங்க, புது வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆகும், வீட்டோட டைல்ஸ் சேஞ்ச் ஆகும், இன்னொன்று தண்ணி சேஞ்ச் ஆகும். வேற என்ன, அந்த வீட்டில் எங்கெங்க வழுக்குதுன்னு தெரியாது. புதுசா நீங்க எல்லாத்தையும் பழக, டஸ்ட் அலர்ஜி வரும். அதே மாதிரி வீடு காலி பண்ணும்போது டஸ்ட் அலர்ஜி வரும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வீடு காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க அதையும் போய் பார்த்தோம். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த டஸ்ட் அலர்ஜி இதுக்காக தான். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிரும், இதுதான் ரீசன் அதுதான் ரீசன் நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைச்சிருந்தோம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா ரீசன் இதுதான். டைல்ஸ் கூலிங்கும், தண்ணி செட் ஆகாமல் போகிறது, இன்னொன்று அந்த வீடு குளிரா இருக்கும், என்ன இருக்கும், இல்லை எங்கெங்க வழுக்குதுன்னு தெரியாமல் பாத்ரூம்ல கால் வச்சு வழுக்குறது, இந்த மாதிரி விஷயம். இன்னும் எங்கேயாவது இடிச்சுக்கிறது, இப்போ நம்மளே புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் தெரியாமல் ஒரு 2-3 தடவை இடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் பழகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மாற்றக்கூடாது அப்படிங்கிற எல்லாரும் சொல்றாங்க, மாற்ற வேணாம் அப்படிதான் இருந்தோம். அதுக்கப்புறம் ரீசன் தெரிஞ்சக்கப்புறம் தான் சரி ஓகே மாத்திரலாம், இது ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். அதாவது இதெல்லாம் நடக்கும், ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக சரின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் 8வது மாதம் மாற்றினா ஒத்தப்படையில தான் மாற்றணும், அதே 7வது மாதம் 9வது மாதம் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் நானும் யோசிச்சு பார்த்தேன், கிடைக்கல. எல்லாத்துலேயுமே இந்த ஒத்தப்படைன்னு இருக்குல்ல, வளையல் போட்டாலும் இதில் ஒத்தப்படையில தான் முடியணும், இதுலேயும் ஒத்தப்படையில தான் முடியணும், அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி வந்து என்ன ரீசன் நானும் கண்டுபிடிக்கல, நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா சாருக்குமே ஒத்தப்படையில் தான் பிறந்தாலும் எனக்கும் ஒத்தப்படையில் தானே பிறந்தாள். ஆமாம், ஸோ அது வந்து கோஇன்சிடென்ட். இப்போ யோசிச்சது. இப்போ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, வீடு மாறியாச்சு. எஸ், அந்த வீடு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். வீடு மாறினது எந்த ஒரு அப்டேட்டும் நாங்க சொல்லல, வீடியோவா தான் போடுறோம். வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், நமக்கு தான். அதான் சொல்றேன், மத்தவங்களுக்கு தெரியாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் விடுங்க, வீடியோ பாக்குறவங்க யாருக்கும் தெரியாது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியாது வீடு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறியாச்சு. அதே மாதிரி இந்த வீட்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடு தேட ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொம்ப அலைஞ்சு அந்த வீடு தேடும் போது தான் எங்களுக்கு வந்து வீட்டோட அருமை புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ எதாச்சியா போனோம், வீடு கிடைச்சிச்சு, அந்த வீடு டக்குன்னு மாறிட்டோம். அதுவுமே எதர்ச்சியாலாம் கிடைக்கல, வேற ஒரு விஷயத்துக்காக ஏதோ போகும்போது அந்த வீடை டக்குன்னு வேற பக்கம்லாம் தேடணும். அப்பெல்லாம் எந்த வீடும் கிடைக்கல, சும்மா நார்மலாக ஒரு இடத்துக்கு போகும்போது வீடு கிடைச்சிச்சு. அது புரோக்கர் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புரோக்கர் வச்சு கமிஷன் கொடுத்து வீடு தேடி, இன்னொன்று நமக்கு என்ன ஃபெசிலிட்டிக்காக வீடு தேடணும்னா தனி வீடு. ஸோ ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இல்லாத மாதிரி தனி வீடாக கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஸுக்கு மாறணும். ஃபஸ்ட்டு இதுதான், லீஸுக்கு மாறணும், வாடகை இருக்கக்கூடாது, லீஸுக்கு. நான் ஃபஸ்ட்டு அஸ்வின் கிட்ட சொன்னதுன்னா, ஏதோ நமக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தாச்சு, இதுக்கு அடுத்தது போனா கண்டிப்பா சொந்த வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சோம், அதுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஓகே, அடுத்தது லீஸ், அடுத்தபடியாவது போனோம், அடுத்ததும் வாடகை வீட்டுக்கு போகாம அடுத்தது லீஸுக்குன்னு போனோம்ல. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லீஸுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்க வீடு, அதாவது ஒரு பெட்ரூம் வீடு வேணா 2 பெட்ரூம் இருக்க வீடாக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தேடணும். ஃபைனலாக இது கிடச்சிச்சு. ஹவுஸ் ஓனரும் பார்த்தீங்கன்னா தங்கமான மனுஷன். அவரும் வந்து எப்படின்னா
தம்பி இது உங்கள் வீடு மாதிரி நீ என்ன பண்ணுமோ என்கிட்ட நிறைய தடவை கேட்டார், வீடை பாரு உனக்கு எப்படி இருக்குது பிடிச்சா இருங்க, ஏன்னா பிடிக்காம நிம்மதியாக தூங்கினாதான் தூக்கம் வரும் அந்த வீட்டில். நிம்மதி இல்லாமல் ஏதோ வாக்கு கொடுத்துட்டோம் சொல்லிட்டோம் பார்த்துட்டோம் அதனால் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்குங்க, எத்தனை தடவை வந்து பாருங்கள் வீடு ஓகே ஆனால் மட்டும் இருங்க அப்படின்னா. நானும் நிறைய தடவை வந்து பார்த்தோம், சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாமே சரி பண்ணி கொடுக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அதே மாதிரி சொல்ல போனோம் எங்களுக்கு அந்த வீட்டிலேருந்து வரக்கு மனசே இல்லை, நம்ம காலி பண்ணும்போது அப்படி இப்படி. ஆனா என்ன சொல்றது, இந்த காலி பண்ற ஐடியாவே இல்லை, நாங்களா தான் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க காலி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஸ்பேஸ் பத்தல அப்படிலாம் நாங்களா தான் சொன்னங்காட்டி ஒரு சில டைம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல எல்லாமே நம்ம காரு இடம் சில்வர் கோல்டன் பட்டன் சில்வர் பட்டன் எக்கச்சக்கம் இப்ப குழந்தை எல்லாமே அந்த வீடு தான், A to Z அந்த வீடு தான். கடைசியில போகும்போது கூட எனக்கு மனசு கேட்கல, பேசாம பொருள் எல்லாம் திருப்பி இங்கே வச்சுட்டு இங்கே இருந்துடலாம் அந்த மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. எதுக்கு போகணும் அப்படிலாம் நாங்கள் யோசிச்சோம். சரி அப்புறம் சரி நமக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்று எல்லாம் பண்ணியாச்சுங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, பணம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணக்கப்புறம் திருப்பி யோசிக்க வேணாம் வந்துடலாம் அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் எதுனாலும் எல்லாத்தையும் இழந்தானே போகணும். ஸ்கூல் லைஃப்னா இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழக்கணும், காலேஜ் லைஃப்னா அந்த மாதிரி தானே. அதனால அந்த வீடு 2 பெட்ரூமா இருந்துச்சுன்னா நிம்மதியா இருந்திருக்கும், நீங்க பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ அங்கிருந்து இங்க மாறி நல்லா இருந்தோம், அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம். அப்புறம் வந்து கஷ்டம்னு அந்த மாதிரி பெரிய கஷ்டம் அந்த மாதிரிலாம் பட்டது இல்லை, குட்டி குட்டி கஷ்டம் தான். ரொம்ப அப்படி சொல்றது காசு கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. மற்றபடி இந்த பின்னாடி பேசுறது முதல்ல குத்துறது நம்மளை கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி எப்பவுமே நடக்கும். எந்த வீட்லயா இருந்தாலும் சரி எந்த வீட்லயா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் நடக்கும். மற்றபடி நமக்கு பண கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் அந்த எனக்கு என்னன்னா அங்க போய் தான் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி தனி வீடு அப்படின்னா அந்த வீடு தான். அப்புறம் உங்க காரு வாங்கினது, இடம் வாங்கினது, வேற என்ன நகையா இருக்கட்டும், நகை அங்க வாங்கினது எனக்கும் சரி அவளுக்கும் சரி முதல்ல வாங்கின நகை அங்கதான். தாலிக்கு அந்த இதெல்லாம் வாங்கினதெல்லாம் அத்தை வீட்டுல இருக்கும் போதே வாங்கிட்டோம். இல்லம்மா இந்த இது நகைங்கிற பார்த்தா இப்படி அது வாங்கினது எல்லாமே பாப்பா கன்சீவ் ஆனது எல்லாமே எனக்கு அந்த வீட்டுல தான் நடந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷல் அந்த வீடு, மறக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னுமே அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆரோ இதெல்லாம் கழட்டணும், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. பொருள்லாம் அங்க இருக்குது, சின்ன சின்னதெல்லாம் அதெல்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வீடெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹோம் டூர் வேணும் அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தது இந்த எல்லா வீடியோவும் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். லாஸ்டா அந்த வீட்டுல வீடியோ எடுத்தது இந்த லாஸ்டா நாங்க அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் அந்த வீட்டை 2.5 வருஷம் கழிச்சு நாங்க எப்போ போய் பார்க்க போனோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. வீடு பால் காய்ச்ச போகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த வீடு காலி பண்ணும்போது அதே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்க எந்த ஒரு ஆணியும் அடிக்கல. நான் வீட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோம். ஏதாவது ஆணி அடிச்சா அந்த வீடு அந்த செவுரு ஓட்டையாகும், அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அது மாதிரி போட்டோ கூட மாட்டாம எல்லா போட்டோவும் செவுத்த இது சாட்சி வைக்கிற மாதிரியோ இல்லைன்னா பீரோலையோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளையோ இதில் தான் வச்சிருக்குமே தவிர வேற எங்கேயுமே ஆணி அடிச்சு மாட்டல. நான் ஆணி அடித்தேன் அப்படின்னா அந்த பியூரிஃபைக்கு மட்டும்தான் ஆணி அடிச்சிருக்கேன். மற்றபடி அந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்கிட்டோம். ரீசெண்டா அந்த பிரியாக்கா கூட வந்து அந்த வீடு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கடைசி வரைக்கும் அந்த வீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோம், எதுவுமே இதாகக்கூடாது. ஸோ இந்த வீடுமே அதான் பிளான். என்னன்னா அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ப்ளஸ் என்னன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காததும் இந்த வீடாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக டிவி தேவைப்படும். இன்னொன்று குளிப்பாட்டணும், இல்லை இப்போ குளிக்கணும், இவளுக்கு முதுகு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சுடு தண்ணி வைக்கிறதுக்கு ஹீட்ரு வாங்கி ஆகணும். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் வாங்கலாங்கிற பிளான் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இதை விட்டு போனால் அடுத்தது லீஸ்க்கு போகிற ஐடியா எனக்கு தெரியல. ஆனால் சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை, பெரிய ஆசை. பார்ப்போம், எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம காலி பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த காலி பண்ணிட்டு வர வீடியோ கிளிப்பிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம இந்த இறக்குனது செட் பண்ணி வச்சிருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து லைனாக போகணும்னு ஆசை போடுவோம். நீங்கள் வந்து அடுத்து வந்து பால் காய்ச்சி வீடியோ வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பால் காய்ச்சின வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாருக்கு செக்அப் எப்படி போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா. உங்களுக்கு செக்அப்லாம் நல்லா போகுது. இன்னும் எப்போ என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் சொல்கிறக்குள்ளேயே குழந்தை பிறந்தோம்னு நினைக்கிறேன். அதை மெயினாக சொல்லி ஆகணும். அது எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதில் சொல்கிறதுல, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து வர வீடியோஸில் சொல்லிடுவோம். எஸ், இப்போ வந்து பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. நாங்கள் அப்டேட் இல்லாத காரணம் என்னன்னா சாருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் அப்பப்போ ரொம்ப சோர்வாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸோ அவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களையும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. நானுமே ப்ரெஷர் பண்ணி வீடியோ எல்லாமே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இப்படியே போயிட்டு இருக்காங்காட்டி அதையுமே அப்டேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்டாவது மந்த்லி ஒன்ஸ் வர சொல்லுவாங்க, இப்போலாம் வந்து வீக்லி வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா
அப்படியே ஆள் நெருங்க போய்க்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போல்லாம் வீக்லி வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஆல்ரைட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ என்ன கொஷின்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலுமே இந்த வீடியோக்கு நீங்கள் கேளுங்க. நாங்கள் கொஷின் ஆன்சர் வீடியோ கூட நாங்கள் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா. நியூ லைஃப் நியூ பிகினிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வீடியோ வந்து பால் காய்ச்சி வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு. பாய்.